வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அன்ஃபோல்டு செய்திகள். லேட்டஸ்ட் தகவல்களை உடனே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானையும் ஒரு தட்டி ஆன் பண்ணிடுங்க. இப்போ ஒரு முக்கியமான வானிலை எச்சரிக்கை. அந்தமான் அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான நிலையில நாளை, அதாவது நவம்பர் 26ஆம் தேதி இலங்கை அருகேயும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது. இதனால தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள்ல அடுத்த 5 நாட்களுக்கு எங்கெல்லாம் மிக கனமழை வாய்ப்பு இருக்குன்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்த லேட்டஸ்ட் அப்டேட்டை இப்ப பார்க்கலாம். சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, மலாக்கா ஜலசந்தி பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து இப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இது நிக்கோபார் தீவுகளிலிருந்து தென்கிழக்கே 870 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இது அடுத்த 48 மணி நேரத்துல மேலும் வலுப்பெறக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல குமரிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் ஒட்டிய இலங்கை பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி நிலவுகிறது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மறுநாள், அதாவது நவம்பர் 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இந்த இரட்டை காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழ்நாட்டில் மழை பெய்ய போகுது. நவம்பர் 26 மற்றும் 27ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நவம்பர் 28, 29, 30 மற்றும் டிசம்பர் 1ஆம் தேதி வரை கடலோர தமிழகம் மற்றும் உள் தமிழகத்துல பெரும்பாலான இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. இப்போ மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் என்னென்னு பார்க்கலாம். நவம்பர் 26, அதாவது நாளை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களையும், நவம்பர் 27ஆம் தேதி தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழையும், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்கள்ல கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கு. நவம்பர் 29ஆம் தேதி புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் மற்றும் மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழையும், பிற மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கு. நவம்பர் 30ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் நாளை மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், 27 முதல் 29ஆம் தேதி வரை 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்த தீவிர மழை அப்டேட் பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளுக்கு அன்ஃபோல்டு செய்திகள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.